ஜப்னாகிலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 25ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ஜனாசா எரிப்புக்காக மன்னிப்பு கோரிய ரணில், இறுதிச் சடங்குக்காக புதிய சட்ட வரைவு, கோத்தபாயவின் அரசாங்கத்தில் கோவிட் தொற்றால் உயிரிழந்த பொதுமக்களின் ஜனாசாக்களுக்கு மத ரீதியிலான இறுதிச் சடங்குரிமை மறுக்கப்பட்டமைக்காக பகிரங்க மன்னிப்பு கோருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஜனாசாக்கள் அவ்வாறு எரிக்கப்பட்டமைக்கு தான் எந்த விதத்திலும் பொறுப்பில்லை என்ற போதிலும் ஓர் அரசாங்கம் என்ற ரீதியில் இந்த மன்னிப்பை கோருவதாகவும் மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, மக்கள் உணவில்லாமல் இருந்தார்கள், விவசாயம் செய்ய முடியாமல் இருந்தார்கள், உரம் இருக்கவில்லை, எரிபொருள் இருக்கவில்லை, டீசல் இருக்கவில்லை, மருந்துகள் இருக்கவில்லை, மக்கள் கஷ்டத்தில் வாழ்ந்தனர். நான் ஜூலை மாதம் அரசாங்கத்தை பொறுப்பேற்ற போது உரத்தை வழங்கி விவசாயம் செய்வதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். 5 போகங்களும் விதைக்கப்பட்டன, ஒரு முறை கூட கைவிடப்படவில்லை. வயலையை நிரப்பினோம், சமையல் அறையையும் நிரப்பினோம். இதுதானே மக்களின் தேவை. எரிபொருள் வழங்கி வைத்தோம், மருந்துகள் இருக்கின்றன, தேவையான அனைத்து பொருட்களும் இன்று இருக்கின்றன. பொருளாதாரம் எழுச்சி வருகிறது, சுற்றுலா பயணிகளும் வருகின்றனர், வியாபாரமும் தடையின்றி நடக்கிறது, பொருட்களின் விலைகளும் குறைந்துள்ளன, இன்னும் குறைக்க வேண்டும் என்று கோருகின்றனர். அதனை ஏற்றுக்கொள்கின்றேன். மக்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றனர், இன்னும் பொருட்களின் விலைகள் குறைக்க வேண்டும், ரூபா வலுப்பெறச் செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, முஸ்லிம் தலைவர்கள் இரட்டை வேடதாரிகள், சுயமாக சிந்தித்து வாக்கிடுமாறு வைசல் முஸ்தபா வலியுறுத்து. ஜனாதிபதி தேர்தலில் முஸ்லிம் தலைவர்கள் யார் பக்கம் நின்றாலும் அவர்களை பொருட்படுத்தாமல் முஸ்லிம் மக்கள் சுயமாக சிந்தித்து தமது முடிவுகளை எடுக்க வேண்டும். ஏனெனில் முஸ்லிம் தலைவர்கள் இரட்டை வேடதாரிகள் என்று முன்னாள் அமைச்சர் வைசல் முஸ்தபா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, முஸ்லிம் தலைவர்களின் இரட்டை நிலைப்பாட்டு கொள்கை தற்போதைய ஜனாதிபதி தேர்தலிலும் தொடர்கிறது. கட்சிகளின் தலைவர்கள் சஜித் பக்கமாகவும் அதே கட்சியின் உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் பக்கமாகவும் நிற்கின்றனர். இதன் மூலம் யார் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அவர்களால் அடுத்த ஜனாதிபதியை இலகுவாக அணுகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நுட்பமான இரட்டை வேடதாரித்தனம் கொண்ட அரசியலை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று முஸ்தபா தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, முறைப்பாடு 901. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் 901 முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்துக்கு 427 முறைப்பாடுகளும், மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்துக்கு 450 முறைப்பாடுகளும் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் தேர்தல் வன்முறைகளும் பதிவாகியுள்ளன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. 6ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, சமூக வலைத்தளத்தில் அவதூறு, ஒரே நாளில் மட்டும் 3000 முறைப்பாடு, வியூ அமைப்பின் தலைவர் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் பரப்புரைகள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் ஒரே நாளில் மாத்திரம் சமூக வலைத்தளங்களில் முன்னெடுக்கப்பட்ட அவதூறு பரப்புரைகள் தொடர்பில் 3000 முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டதாக வியூ அமைப்பின் தவிசாளர் ரவீந்திர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் போது ஊடகவியலாளர்களின் கடமை மற்றும் பொறுப்புகள் தொடர்பான பயிற்சி வேலை திட்டம் ஜாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற போது கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்துவது கடினம். சில தினங்களுக்கு முன்னர் ஒரே நாளில் மாத்திரம் 3000 முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டன. அவை சமூக வலைத்தளத்தில் முன்னெடுக்கப்பட்ட அவதூறு பரப்புரைகளுடன் தொடர்புடையவை. இவ்வாறான அவதூறு பரப்புரைகளை தனிநபர் ஒருவர் முன்னெடுக்க முடியாது. திட்டமிட்ட ரீதியில் ஒரு குழு இதனை செய்திருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 20 குடும்பங்கள் காற்றால் பாதிப்பு. ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக வீசும் கடும் காற்று காரணமாக 20 குடும்பங்களைச் சேர்ந்த 67 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஜாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் தரவுகளின்படி இதில் 18 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. மேலும் பருத்துறை பிரேசிலத்துக்குட்பட்ட பகுதியில் புலோலி நாகதம்பிரான் ஆலயமும், கோப்பாய் பிரேசிலத்துக்குட்பட்ட உரும்புராய் சைவத்தமிழ் பாடசாலையும் சேதமடைந்துள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரணிலின் சொத்து பிரகடனம் ஆராய்வதே எமது முதல் பணி, தேசிய மக்கள் சக்தி தெரிவிப்பு.
ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சொத்துக்களை பற்றி புலனாய்வு செய்வதே தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அன்றகுமார் திசாநாயக்கவின் முதல் பணி என தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் சுனில் ஹந்துன்னத்தி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர்களின் சொத்து பிரகடனத்தில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அன்றகுமார் திசாநாயக்கவின் சொத்துக்களை விட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சொத்துக்கள் குறைவாக காணப்படுகின்றது என ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு சுனில் ஹந்துன்னத்தி இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, குற்றவாளிகள் ஆளும் நாடாகவே இலங்கையை உலகம் பார்க்கிறது, நாம் மாற்றத்தை ஏற்படுத்துவோம், அன்றகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு. நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் ஜனரஞ்சக அரசாங்கம் உருவாக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் கருத்தரித்த அவர், இந்த நாட்டிற்கு மாற்றம் தேவை என்று மக்கள் கூறுகின்றார்கள். மாற்றம் தேவை என நினைப்பதில் மாத்திரம் பயனில்லை, மாற்றத்திற்கான வாய்ப்பு வர வேண்டும். இப்போது அந்த பலமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது. வலிமையான மாற்றத்தை நோக்கி செல்ல வலுவான சக்தி தேவை. எனவே அந்த அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்திக்கு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி கொடுக்க வேண்டும். கடந்த காலங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த பல்வேறு தலைவர்களை கொண்டு வந்தார்கள். ஆனால் யாரும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். அதனால் கடந்த 76 வருடங்களாக மக்கள் நம்பிக்கைகள் அனைத்தும் தகர்ந்து போனன. ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகள் ஒரு தொலைநோக்கு பார்வையை கொண்டிருந்தன. அவை வளம் பெற்றன. உலக சந்தை நிலை மாறி வரும் போது நவீன தொழில்நுட்பம் நாட்டுக்கு கொண்டு வரப்படவில்லை. அப்போதிருந்தது எங்களிடம் தேயிலை, தேங்காய், ரப்பர் மட்டுமே என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, எல்லை தாண்டிய மீன்பிடி, இந்திய மீனவர்கள் 11 பேர் பருத்தித்துறையில் கைது. இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டிய மீன்பிடியில் ஈடுபட்ட 11 இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜாழ் பருத்தித்துறை கடற்பரப்புக்குள் ஒரு படகில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களே நேற்று முன்தினம் மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைதான 11 இந்திய மீனவர்களும் மீன்பிடிக்க பயன்படுத்திய படகுடன் காங்கேசத்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். ஜாழ்ப்பாணம் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கை நிறைவேற்ற துடிக்கிறார் ரணில், அடியோடு வெறுக்கிறார் சஜித், சூடு பிடிக்கிறது தேர்தல் களம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் பிரசாரங்களின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைக்கு ஆதரவாக ரணில் விக்ரமசிங்கவும் அதற்கு எதிராக சஜித் பிரேமதாசவும் கடும் பிரசாரம் செய்து வருகின்றனர். தற்போது நடைமுறையுள்ள சர்வதேச நாணயத்தின் நிபந்தனைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும், இல்லையேல் நாட்டின் எதிர்காலம் மிகவும் மோசமாகும். சர்வதேச நாணயத்தின் நிபந்தனைகளை அப்படியே நிறைவேற்றுவது அவசியம், அதில் மாற்றம் செய்ய முடியாது. எனவே செப்டம்பர் 21ஆம் தேதி நாட்டின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது தேர்தல் பிரசாரத்தில் தெரிவித்துள்ளார். இதேவேளை சர்வதேச நாணயத்தின் உடன்படிக்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். நான் ஜனாதிபதியாக வெற்றி பெற்றதும் அந்த மாற்றத்தை செய்வேன் என எதிர்க்கட்சித் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணயத்துடன் இலங்கை இப்போது கொண்டிருக்கும் உடன்படிக்கை பொருளாதார வளர்ச்சி குறித்து கவனம் செலுத்தவில்லை. அரசு கடன் பேணுதகு தன்மை குறித்து மாத்திரம் கவனம் செலுத்தக்கூடாது, வர்த்தகத்தின் ஏனைய விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும். இலங்கை அரசும் சர்வதேச நாணயமும் 2029ஆம் ஆண்டில் 3.1 பொருளாதார வளர்ச்சி என்பதையே பொதுக் கொள்கையாக கொண்டுள்ளன. இது போதுமானதல்ல. 2029ஆம் ஆண்டில் உலகில் 3.1% பொருளாதார வளர்ச்சி உண்மையில் மந்த நிலையே. ஆதலால் ஐக்கிய மக்கள் சக்தி சர்வதேச நாணயத்துடனான உடன்படிக்கையை மாற்றியமைக்கும் என்று சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இனவாத செயற்பாடுகளினால் நாடு ஒருபோது முன்னேறாது, சஜித் தெரிவிப்பு. இனவாத பிரிவினைகளுடன் செயற்பட்டால் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. தற்போது மோதலுடன் கூடிய அரசியல் யுகமே நாட்டில் நிலவுகிறது என ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். கண்டி அக்ரோனை நகரில் நேற்று மாலை இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்திலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்துரைத்த அவர், நாடு வங்குரோத்து அடைந்து 220 லட்சம் மக்கள் தற்போது கைவிடப்பட்ட நிலையில் உள்ளனர். தொடர்ந்தும் இனவாதத்துடன் செயற்படாமல் அனைவரும் நாட்டை கட்டியெழுப்பதற்கு ஒற்றுமையோடு இணைந்து செயற்பட வேண்டும். இவ்வாறான பிரிவினைகளோடு முன்னோக்கி செல்ல முடியாது. ஜனாதிபதி உள்ளிட்ட ஆட்சியாளர்கள் இந்த நாட்டு மக்கள் குறித்து சிந்திப்பதில்லை. நாம் ஆட்சிக்கு வந்தால் புதிய பொருளாதார நோக்குடன் நாட்டை கட்டியெழுப்புவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, உள்ளூராட்சி தேர்தல் அடுத்த வாரம் முடிவு.
உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் அடுத்த வாரம் நடைபெறும் கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டு தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கருத்துரைக்கையில், கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துமாறு உயர்நீதிமன்றம் சில தினங்களுக்கு முன்னர் ஆணைக்குழுவிற்கு உத்தரவிட்டுள்ளது. எனினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்த சிலர் தற்போது உயிரிழந்துள்ளனர். சில வேட்பாளர்கள் தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்றுள்ளதாகவும் பல வேட்பாளர்கள் அரசியலில் இருந்து விலகியும் உள்ளனர். எனவே இது குறித்து கலந்துரையாடல்களின் பின் முடிவு எட்டப்படும் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பர பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, சுமந்திரனின் எடுபிடி சாணக்கியனுக்கு சுயநிர்ணயம் என்றால் என்ன என்று தெரியுமா? முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் சீற்றம். சுமந்திரனின் எடுபடியாகவும் வாளாகவும் சாணக்கியன் செயற்படுகின்றார். நான் சாணக்கியனை பார்த்து கேட்கின்றேன், சுயநிர்ணயம் உரிமை என்றால் என்ன? சுயநிர்ணய உரிமையை எப்படி பாய்ப்பது என்று தெரியுமா? இவ்வாறு தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய MK சிவாஜிலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜாழ்ப்பாண ஊடக அமையத்தில் நேற்று சனிக்கிழமை ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றது. அதில் ஊடகவியலாளர் ஒருவர், பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் பொது வேட்பாளர் ஒருவர் தேவையற்ற விடயம் என்றும் அதனை ஒரு சிலர் தூக்கி பிடித்து கொண்டு திரிகின்றனர் என்றும் ஒரு கருத்தை மட்டக்களப்பிலே தெரிவித்துள்ளார். இது பற்றி தங்களது கருத்து என்ன என கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்கள் தங்களது தலைவிதி எப்படி இருக்க வேண்டும் என தீர்மானிப்பதே பொதுமக்கள் வாக்கெடுப்பு. சாணக்கியனுக்கு தற்போது 60 கோடி கொடுக்கப்பட்டுள்ளது. அதைவிட மேலாலும் கீழாலும் எவ்வளவோ கொடுக்கப்பட்டுள்ளது. போராட்டங்கள் ஆரம்பிக்கும் போது இவர்களால் முடியாது என்று கூறப்பட்டது. முப்படைகளையும் கொண்டு வந்து ஒரு நடைமுறை அரசாங்கத்தை கட்டியெழுப்பி இன்று சர்வதேச ரீதியில் கொண்டு வரக்கூடிய அளவிற்கு போராட்டம் வளர்ந்தது. அதுபோலதான் ஆரம்பத்தில் முடியாது என்று எல்லோரும் சொல்லுவார்கள். அவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தால் சரிவராது. இனப்படுகொலை இடம்பெற்றது. சர்வதேச நீதி வேண்டும் என்ற கோரிக்கையை இன்று எத்தனையோ நாட்டு பிரதமர்கள் பேசும் அளவிற்கு வந்திருக்கின்றார்கள் என்றால், அமெரிக்கா காங்கிரஸிலேயே ஒரு சுதந்திரத்துக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பு வேண்டும் என்று 10 பேருடன் ஒரு தீர்மானம் வந்திருக்கிறது என்றால், அந்த தீர்மானம் நிறைவேறும் என்பதற்கு அனுசரணையாகவும் சாதகமாகவும் செயல்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரணிலின் மாயாயால சுழல், அடுத்தடுத்து விழும் சஜித் விக்கெட்டுக்கள். ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் ஐக்கிய மக்கள் சக்தியில் ஒவ்வொருவராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதுவரை 14 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகி ரணிலுடன் கைகோர்த்துள்ளனர். தலதா அத்துக்குரல தமது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதுடன் விரைவில் ரணிலுடன் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து மேலும் 2 ரணிலுக்கு ஆதரவளிக்க தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காவிந்த ஜெயவர்தன, அஜித் மானப்பெருமா ஆகிய 2 இவ்வாறு ரணில் பக்கம் தாவ உள்ளதாக தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான தேர்தல் விஞ்ஞாபனம் முன்வைக்கப்படும். தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு அறிவிப்பு. தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான தேர்தல் விஞ்ஞாபனமே முன்வைக்கப்படும் என தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு அறிவித்துள்ளது. நேற்றைய தினம் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேந்திரனின் தேர்தல் பிரசாரத்தின் போதே அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் என்ற ரீதியில் சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான தீர்வுதான் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முன்வைக்கப்படும். தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் நிறுத்தியிருக்கின்றார்கள். ஜனாதிபதி முறைமை கடந்த 46 ஆண்டுகளாக நடைமுறையில் உண்டு. இதுவரை 8 ஜனாதிபதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 2009ற்கு முன்னர் 5 ஜனாதிபதிகளும் 2009ற்கு பின்பு 3 ஜனாதிபதிகளும் ஆகும். இவர்கள் அனைவரும் தமிழ் மக்களுக்கு எதனை பெற்று தந்திருக்கின்றார்கள் என்று பார்த்தால், 2009க்கு முன்பிருந்த ஜனாதிபதிகள் போரையும் இடப்பெயர்வையும் மற்றும் துன்பங்களையும் தான் தந்திருக்கின்றார்கள். 2009க்கு பின்பு வந்த 3 ஜனாதிபதிகளும், அதாவது தமிழ் மக்களின் வாக்களால் வென்ற ஜனாதிபதிகள் உட்பட தமிழ் மக்களுக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் தந்தது மட்டுமல்லாது இன அழிப்பு செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நிலப்பறிப்பு, சிங்கள பௌத்த மயமாக்கல் உள்ளிட்ட இன அழிப்பு ஏற்பாடுகளும் மட்டக்களப்பு மேய்ச்சல் தரையில் தற்போது நான் கதைத்து கொண்டிருக்கும் போது கூட ஒரு பசு கொல்லப்படும். திருகோணமலையில் மேடான இடங்களில் நான் கதைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் விகாரைக்கு செங்கல் வைக்கப்படும்.
குருந்தூர் மலை, வடுக்குநாரி மலை என்று எல்லா இடங்களிலும் நிலப்பரிப்பும் சிங்களமயமாக்கலும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.